நிறைவேற்றோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படின்னா ஒருத்தருடைய கடன் பாரத்தை நம்ம சுமக்க முடியாது, சரியா? ஒருத்தருடைய குடும்ப பாரத்தை நம்ம சுமக்க முடியாது, சரியா? தொழில் ரீதியான போராட்டங்களை நம்மால் சுமக்க முடியாது, சரியா? அப்போ எதை சுமப்பது? அவங்களுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் எடுத்துக்கொண்டு போவது. இதுதான் ஒரு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணம், த லா ஆஃப் கிரைஸ்ட், த லா ஆஃப் கிரைஸ்ட், சரியா? கர்த்தருடைய அது ஆண்டவர் சொல்ல, அது ஒரு சட்டம், பிரமாணம், கிறிஸ்துவின் சட்டம். நீ பிறருக்காக ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு இந்த ஏகப்பட்ட ஜெப குறிப்புகள் வந்ததிலிருந்து இது எப்படி ஆண்டவரே சந்திக்க போகிறீர், இதுக்கு என்ன செய்வீர் என்று இந்த ஜனங்களுக்காக இப்போ நான் பேசுறது யாருக்கு புரியும் அப்படின்னா, இந்த பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். மற்றவங்களுக்கெல்லாம் இது இப்போ நான் இப்போ பல அனுபவங்களின் வழியாக வர்றதுனால தான் இப்படி நான் பேசுகிறேன், புரியுதா? அனுபவம் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கும், டக்குன்னு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பான், டக்குன்னு அடுத்த வருஷமே ஆண்டோடைய கிருபையினால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், புரியுதா? டக்குன்னு ஒரு வீட்டை லோன் போட்டு ஏதோ பண்ணி ஒரு வீட்டை வாங்கியிருப்பான். அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொன்னான்னு வைங்க, எனக்கு லார்ட் இஸ் குட், ஓ லார்ட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார் அப்படின்னு அவன் பிரமாதமாக பேசிட்டு போவானே தவிர, இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெபிக்க தெரியல, அவங்க வீட்டில் என்னமோ சாபம் இருக்குது போல், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு தடை இருக்குது போல், அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, இப்படியே அவங்க பேசுவாங்களே தவிர, அந்த வீட்டுக்குள்ளே அவர்களோடு தோள் கொடுத்து நின்று அவங்கள தட்டி எழுப்புகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க தான் உலகத்தில் வந்தார், புரியுதா? கஷ்டப்படுகிற மக்களை தேடி தான் ஆண்டவர் வந்தார். அன்றைக்கு அந்த காலியான படகு, காலியான வலை, இல்லை அப்படிப்பட்ட பேதுரு பக்கத்தில் எப்பா வலைய அந்த கொஞ்சம் ஆழத்தில் போட்டை தள்ளிக்கிட்டு போய் ஆழத்தில் போடுன்னு அந்த வெறுமையான மனுஷங்கிட்ட தான் ஆண்டவர் வந்தார். என்ன சொல்கிறீங்க? அப்போது இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு ஜெபிக்கணும்.